இது உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு வெளி இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். கையை ஏதாவது வாஷ் பண்ணணும். அப்போ நம்ம ஒன்று ஹேண்ட் வாஷ் தான் வாஷ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது சோப்பு எதாவது இருந்தால் நம்ம கையை வாஷ் பண்ணிக்க முடியும். பட் அது மாதிரி இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக நம்ம கையை வாஷ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பர் ஹேண்ட் வாஷ் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று சொல்ல வந்துட்டேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லாங் சைஸு பேப்பர் எடுத்துக்கலாம், ஒயிட் பேப்பரு. அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இது மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி மடிச்சிக்குங்க. இதை மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை குறுக்குலையும் இப்போ நான் காட்டுற மாதிரி மடிச்சிக்குங்க. இது மாதிரி மடிக்கிறதுனால நம்ம பின் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பேப்பரும் பிரிஞ்சு வராது அவ்வளோ சீக்கிரத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குறுக்கில் இது மாதிரி சிசரால் அந்த பேப்பரை வெட்டிக்குங்க. ஒரு பக்கம் இப்போ வெட்டிட்டு அதே போல் மறுபக்கத்தையும் இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரியே சிசரால் வெட்டிடுங்க. இப்போ இது வெட்டி எடுத்துட்டோம்னா நம்ம தனித்தனி பேப்பர் ஆகிடும். அந்த தனித்தனியாக ஆன பேப்பரை மறுபடியும் பழையபடி எல்லாத்தையும் கரெக்டாக லைனாக வச்சு அதை இது மாதிரி மறுபடியும் குறுக்கில் மடித்து அதனுடைய எண்டில் ஒரு பின் அடிச்சிக்கலாம். ஸ்டாப்லரால் பின் அடிச்சிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் எது எந்த கம்பெனி வேணாலும் இருக்கலாம், எடுத்துக்கங்க. நம்ம அதை எடுத்துக்கிறது வந்து எப்படின்னா, நமக்கு ஒரு தடவை கை வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உண்டான லிக்யூடை ஒரு பேப்பரில் தடவணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கை வாஷ் பண்ணக்குள்ள நமக்கு கைக்கு தேவையான அந்த லிக்யூட் கிடைக்கும். அதனால் நமக்கு ஒரு தடவை நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உண்டான லிக்யூடை வந்து நம்ம ஒரு பேப்பரில் அப்ளை பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை பேப்பர் வேணுமோ அத்தனை பேப்பருக்கும் அந்த லிக்யூடை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு பேப்பர்லேயும் 2 பக்கமுமே வர்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேப்பர் ரெடி பண்ணிடுறீங்களோ அத்தனை பேப்பர்லேயும் அதே போல் லிக்யூடை தடவிடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க. இப்போ நான் அது மாதிரி தான் வெயிலில் காய வச்சுட்டேன். வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து இந்த கல்யாண பத்திரிகைலாம் வரும் இல்லைங்களா, அந்த அட்டையை வந்து இந்த சைஸுக்கே நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இந்த பேப்பரை நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே கவர் மாதிரி இதை வச்சு இது மாதிரி பின் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நோட்டு மாதிரியே இருக்கும், நம்ம பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை முதல்ல தண்ணியில் காட்டிடுங்க. நம்ம கையையும் கொஞ்சம் தண்ணியில் காட்டிட்டு நம்ம இப்போ கையில் அந்த வாஷ் பண்ணோம்னா பாருங்கள் எவ்வளோ நுர வருது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கையை கழுவிட்டு நம்ம இப்போ தண்ணியில் கையை வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பேப்பர் ஹேண்ட் வாஷ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம கையை க்ளீனாக கழுவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.